இவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ் 100 கொஷின் இருக்கு. கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா, நீங்களும் போட்டிருப்பீங்க. சொல்யூஷன் மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா, கரெக்ட். டேரக்டாக கொஷின் போயிடுவோம். பாருங்க, நமக்கு அப்படியே ஃப்ரேம் வச்சிருக்காங்க. சரிங்களா, டிஎன்பிசியில் எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் நம்பர். சரிங்களா, எப்படி நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் வந்து எப்படி ஃபோக்கஸ்டாக எழுதுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, டேரக்டாக கொஷின் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. வல்லினம் மிகா இடங்களில் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து பார்த்தோம்னா கூற்று வச்சிருக்காங்க. சரிங்களா, கூற்றுல அப்படிங்கும்போது நமக்கு 4 கொஸ்டின் கிடைக்கும். டைரக்டா நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். சரிங்களா, வல்லினம் மிகா இடங்கள்ல தான் கேட்டிருக்காங்க. மிகா இடங்கள்ல சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வியங்கோல் வினைமுற்று தொடர்ல வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க. வியங்கோல் வினைமுற்று தொடர்ல வல்லினம் மிகாது. சரிங்களா, அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க. 5ஆம் வேற்றுமை தொகையில 2, 3, 5 எல்லாம் மிகாது. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருக்கு. மூணாவது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு 6ஆம் வேற்றுமை தொகையில நிலைமொழியில அக்ரிணையாயின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. நிலைமொழியில அக்ரிணையா இருக்குதுன்னா என்ன ஆகுது அப்படின்னா வல்லினம் மிகும். அப்ப நமக்கு அதுவும் ஸ்டேட்மெண்ட் 3வது தப்பா இருக்கு. 4வது பாருங்க 6ஆம் வேற்றுமை தொடர்களில். அப்ப தொடர்கள்னா என்ன சொல்றோம் அப்படின்னா விரிதான். சரிங்களா, விரியில ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்னு தான் சொல்லக்கூடியது. அப்ப 4th ஒன்று மட்டும்தான் என்ன இருக்கு, நமக்கு வல்லினம் மிகா இடங்கள்ல 4th ஒன்று மட்டும்தான் கரெக்டா இருக்கு. அப்ப கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா, ரைட். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு விதிர்ப்புற்றஞ்சி. சரிங்களா, இது ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகளை ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டினால திரும்ப நமக்கு ஃப்ரேம் ஆயிருக்கு. விதிர்ப்புற்றஞ்சி அப்படிங்கும்போது ஆன்சர் என்னவா கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் என்ன ஆகுது அப்படின்னா 5. சரிங்களா, விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் 5 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் 7 இருக்கு. ஒன்றும் கிடையாது, நமக்கு விதிர்ப்பு அப்படின்னு இப்படி வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். விதி இர் இப்பு இப்படி வைக்கிறோம். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா நிலைமொழி ஆகுது. வருமொழியில வந்து பாத்தீங்கன்னா உற்று இப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வருமொழியில உற்று இருக்கு. அப்ப நம்ம இந்த பூ உடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இப்பு கூட்டல் என்ன ஆகுதுன்னா ஊ தான் கிடைக்குது. அப்போ வருமொழியில என்ன இருக்கு அப்படின்னா ஊ இருக்கு. அப்போ உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடிச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா இப்பு கூட்டல் ஊ என்ன ஆகுதுன்னா பூவாயிரும். அப்போ விதிர்ப்பு ஆயிரும். திரும்ப கூட்டல வந்து பாத்தீங்கன்னா 5 இதை நமக்கு எடுக்கலாம். 5 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இது ரூவை பிரிக்கலாம். ரூவை பிரிச்சோம் அப்படின்னா இற்று கூட்டல் ஊ தான். சரிங்களா, அப்ப இற்று கூட்டல் ஊ அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா அதே தான். உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடு அப்படின்னா அந்த இற்றை விட்டு போட்டு என்ன ஆகுதுன்னா ஊ கேன்சல் ஆயிரும். அப்போ நார்மலா என்ன ஆகுது அப்படின்னா இற்று கூட்டல் ஆ என்ன ஆகுது அப்படின்னா ராவாயிரும். அப்போ விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் 5 தான் விதிர்ப்புற்றஞ்சி. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா, பக்காவான கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காண்பவற்றுள் ஒரு பொருள் பன்மொழி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரே ஒரு பொருள் தர்ற மாதிரி இருக்கக்கூடிய பழமொழி. சரிங்களா, ஒரு பொருள் பன்மொழி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும் பார்த்தா அப்படின்னா பார்த்து பார்த்து அப்படின்னு இருக்கு. பார்த்து பார்த்து அப்படின்னால என்ன ஆயிரும் அப்படின்னா அடுக்கு தொடர் ஆயிரும். சரிங்களா, பார்த்து பார்த்து அப்படிங்கிறது அடுக்கு தொடர். அப்போ ஒரு பொருள் பன்மொழியில வராது. 1 கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் பாருங்க புனிற்றிலங்கன்று. சரிங்களா, புனிற்றிலங்கன்றனால புனிற்று. சரிங்களா, அது இளமையான கன்று. இப்ப இளம் குட்டல் கன்றுன்னு சொல்ல வர்றது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சின்னதா நமக்கு வளரக்கூடிய மரங்களை வச்சு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழியில வரக்கூடிய வார்த்தை தான். சரிங்களா, புக்ல இருக்கு. இருந்தாலும் ஆப்ஷன் சி பாருங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறோம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன சொல்றோம்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. கிழமை அப்படிங்கிறது இந்த இடத்துல பொதுவான பெயராகவும் செவ்வாய் அப்படிங்கிறது சிறப்பு பெயராகவும் வந்துடும். அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகையில வரக்கூடியதான் என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. அப்ப இதுவும் வராது. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் பாருங்க பிறவி பெருங்கடல் உருவகத்துல வரக்கூடியது. சரிங்களா, உவமை உருவகம் படிக்கிறோம். இப்போ உருவகத்துல வரக்கூடியது இதுவும் வராது. அப்போ புனிற்றிலங்கன்று மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு பொருள் பன்மொழி. அப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா, கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 4th கொஸ்டின் முன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. முன்றில் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா முன் கூட்டல் இல் தான். சரிங்களா, அப்ப முன் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா இடம் தான். ஓகேங்களா, இடம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா திசை இதுவும் சொல்லலாம். இடம் இல்லைன்னா திசை இதையும் மென்ஷன் பண்றதா இருக்கு.
இல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இருப்பிடம், இப்படி ஆயிரும். சரிங்களா, இருப்பிடம் ஆயிரும். அப்போ வீட்டுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய பிளேஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா முன்றில். அதை பிரிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா முன் கூட்டல் இல் தான் முன்றில். அப்போ 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5வது கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா, நம்ம படிக்கும்போது உணர்ச்சி படிக்கும்போது 2 வார்த்தை கொடுத்து கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரே வார்த்தையில சிங்கிள் வார்த்தையில கொடுத்துருக்காங்க, ஈஸியா எடுக்கலாம். கொஸ்டின் பாருங்க, இயல் அப்படிங்கிறோம். இயல் அப்படிங்கிறது எதுல வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, உயிர் முதல் மெய் ஈற்று. அப்ப முதல் அப்படிங்கிறது எங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்க, இ அப்படிங்கிறது. இல் அப்படிங்கிறது ஃபைனல் லெட்டரா இருக்கு. அப்ப ஈற்று லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா இல் இருக்கு. அப்ப உயிர் முதல் மெய் ஈற்று அப்படிங்கிறது இயல் அப்படிங்கிறதுல வருது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷினா இருக்கு. சரிங்களா, அப்ப நம்ம இது நிலைமொழியா எடுப்போம், இது வரமொழியா எடுப்போம். அப்படிதான் எடுத்திருப்போம். நம்ம ஈஸி தான். அதை விட நமக்கு இது ஈஸியான கொஷின் தான். கொஞ்சம் ஐடியாஸ் மட்டும் மாத்திருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, புதிது அப்படின்னு இருக்கு. புதிது அப்படிங்கிறதுல பூ அப்படிங்கிறத உடைச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா இப்பு கூட்டல் ஊ தான் கிடைக்கும். இந்த தூ உடைச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ தான் கிடைக்கும். சரிங்களா, இத்து கூட்டல் ஊ தான் கிடைக்கும். ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுல என்ன இருக்குன்னா மெய் எழுத்து தான் இருக்கு. லாஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா உயிரெழுத்து இருக்கு. அப்போ அதை வச்சு எடுக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா மெய் முதல் உயிர் ஈறு அப்படின்னு கிடைக்குது. அடுத்து பாருங்க, ஆணி முதல் எழுத்து என்ன இருக்குன்னா உயிரா இருக்கு. லாஸ்ட் எழுத்து நீ அப்படிங்கறத உடைச்சோம் அப்படின்னா இன் கூட்டல் ஈ தான். அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா உயிர் முதல் உயிர் ஈறு அதான் கிடைக்குது. லாஸ்ட் எழுத்தும் நமக்கு உயிர் எழுத்து தான், முதல் எழுத்து நமக்கு உயிர் எழுத்து தான், ஈஸியா எடுக்கும். அடுத்து பாருங்க, வரம். வரம் அப்படிங்கிற உடைச்சோம்னா இவ்வு கூட்டல் ஆ. அடுத்து லாஸ்ட்ல இம் இருக்கு. அதை வச்சு போட்டோம் அப்படின்னா மெய் முதல் மெய்யீர். அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2 4 1 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் 7 தான் இருக்கு. பக்காவான கொஸ்டின். சரிங்களா, லைட்டா பார்த்து வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஏ தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க என்ன கொடுத்துறாங்கன்ட்டு வினை பகுபதத்தில். சரிங்களா, பகுபதம் படிச்சிருப்போம், பகுபத உறுப்பு இலக்கம் படிச்சிருப்போம். அதுல வினை பகுபதத்துல திணை பால் இது ரெண்டையும் வந்து ஆகியவற்றையோ அப்படின்னா முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டக்கூடிய பகுபத உறுப்பு அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பகுபத உறுப்பு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா விகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா, வேற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சேதாம்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சேதாம்பல் அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னாலே செம்மை தான். சரிங்களா, செம்மை அப்படிங்கும் போதே கலர் தான். அப்ப இதை மட்டும் வைங்களேன், செம்மை அப்படிங்கிறது செம்மை கூட்டல் ஆம்பல் தான். அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா சே அப்படிங்கிறது நெடில் எழுத்தா போகும். அப்ப ஆதி நிழல் இருக்குதுன்னு அர்த்தம். இருக்குது. முன்னின்ற மெய்த்திருதல் இருக்கானா ஆம்பல்ல வந்து பாத்தீங்கன்னா மை அப்படிங்கிறது ஈறு போதல் கேட்டு திரும்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா இம்மு நமக்கு இந்த போல இம்மு அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா சேதாம்பல் அப்படிங்கிறது சொல்லிட்டு வர்றது. அப்ப முன்னின்ற மெய்த்திருதல் இருக்கு, ஈறு போதல் இருக்கு, அதற்கு இனமான மிகளும் இருக்கு. ஆனா தன்னொற்றிருட்டிதல் இந்த இடத்துல எப்படி எடுக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தன்னொற்றிருட்டிதல் 2 லெட்டர் தான் நமக்கு அதிகபட்சம் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க அப்படின்னா டாவும் ராவும் தான் அதிகபட்சம் கேட்கறாங்க. இந்த டாவும் ராவும் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகட்டும் உயிர் தொடர் குற்றியலுகரம் ஆகட்டும் இந்த 2 வார்த்தை வரும்போது ஒற்று அப்படிங்கிறது இரட்டிக்குது அப்படிங்கிற ஒரு புணர்தல் அப்படிங்கிற ஒரு விதியின் படிதான் என்ன ஆகுதுன்னா தன்னொற்றிருட்டுதல் வருது. அப்போ சிற்றோடை இதை வெற்றிலை இந்த மாதிரி கொஸ்டின் தான் என்ன ஆகுதுன்னா கோட்டோபியம் கோட்டெண்ண இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய ஒற்றெழுத்து என்ன ஆகுதுன்னா இரட்டிக்குது அப்படிங்கிற ரூலு. இந்த இடத்துல நமக்கு ஒற்றெழுத்துக்களுக்கு நமக்கு இரட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அது மட்டும்தான் கிடையாது. அதான் கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சேதாமல் என்ற சொல்லுக்குரிய புணர்ச்சி விதிகள்ல எது பொருந்தலை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தன்னொற்று இரட்டித்தல் அப்படிங்கிற இந்த இடத்துல ரூலே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான். மீதி எல்லாமே ஈஸியா தூக்கிடலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9வது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் களி குண்டுலா கொடுத்துருக்காங்க, அடுத்து பொதுலகரம் கொடுத்துருக்காங்க, அடுத்து சிறப்பு லகரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய களி அப்படின்னால என்ன சொல்றோம்னா சனி தான். சரிங்களா, சனி அப்படின்னால அது என்ன அர்த்தம்னா ஒளி தான். அப்போ ஒளி அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. ஆப்ஷன் 7 இருக்கு, எதுக்கும் பார்த்துக்கும். அடுத்து பாருங்க களி பொதுலகரம் கொடுத்துருக்காங்க. பொதுலகரம் அப்படின்னால 2வது களி இருக்கக்கூடியது மகிழ்ச்சி தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோல் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பு லகரம் லீ தான் வரக்கூடியது. அப்ப ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஆப்ஷன் சி தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய களிக்கு ஒளி, 2வது இருக்கக்கூடிய பொதுலகரம் களிக்கு மகிழ்ச்சி, 3வது இருக்கக்கூடிய சிறப்பு லகரம் களிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல். ஆப்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா சி தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா,
கொஸ்டின் நம்பர் 10 சரிங்களா. இதே நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நிறைய டைம் சொல்லியிருக்கோம், முக்கியமான கொஸ்டின் தான் சரிங்களா. புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, சூல். சூல் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா சூழல், கருப்பம் சரிங்களா. ஒரு ஃபிளார் இருக்கு அப்படின்னா, பூ இருக்கு அப்படின்னா அதுல மகரந்தம் இருக்கு, அதான் நமக்கு சூழு. அதான் நமக்கு இன் பிட்வீன்ல மையத்தில் இருக்கக்கூடியதான் கருப்பம், இல்லைன்னா கரு, எது வேணாலும் சொல்லலாம். ரெண்டா இருக்கக்கூடிய சூல் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஆராய்ச்சி ஆகுது. மூணா இருக்கக்கூடிய சூல் அப்படிங்கிறது என்ன பண்றோம் அப்படின்னா சபதம் ஆகுது. சூளுரை அப்படிங்கிறோம், சபதம் தான் சரிங்களா. அப்ப கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் சி தான். ஈஸியான கொஸ்டின் தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக வச்சிருக்காங்க. அடுத்து போக ஓரளவுக்கு நம்ம சரிங்களா ஈஸியாக தான் கொஸ்டினை டிஎன்பிசியில் ஃப்ரேம் பண்ணுவான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் போட்டு பார்த்துக்கணும் சரிங்களா. ரைட், கொஸ்டின் நம்பர் பாருங்க 11. கூற்று கொடுத்துருக்காங்க. பண்பு பெயரும் அது தழுவி இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன மற்றும் ஆகிய அப்படிங்கிற பண்புறுப்புகள் மறைந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வினைத்தொகைன்னு சொல்றாங்க. வினைத்தொகை அப்படின்னாலே காலம் கறந்த பெயரச்சம் தான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன ஆகிய உருபு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியது பண்பு தான் சரிங்களா. மை அப்படிங்கிற விகுதியை தூக்கிட்டு ஆன ஆகிய இல்லைன்னா மை அப்படிங்கிற விகுதி பெற்று ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சுனால அது பண்பு பெயர்ல ஆயிரும். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க, வினைத்தொகை அப்படிங்கிறது இங்க வராது. அப்போ ஒண்ணு தப்பு. ரெண்டாவது பாருங்க, ஆடு கொடி வளர்தமிழ் சரிங்களா. ஆடு கொடி வளர்தமிழ் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா கொடி அப்படிங்கிறது செகண்ட் வேர்டை பாத்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வளர் தமிழ் அப்படிங்கிறது பெயர் சொல்லா இருக்கு. அப்போ நமக்கு ஒரு எச்ச வினை சொல்லு ஒரு பெயரை வச்சு முடிஞ்சனால என்ன சொல்லிடும் அப்படின்னா அது எச்ச வினை சொல்லு ஒரு பெயரை வச்சு முடிஞ்சனால என்ன சொல்றோம்னா அது வினைத்தொகைன்னு சொல்லிடும் சரிங்களா. அதான் நமக்கு காலம் கறந்த பெயரச்சம் தான் ஓகேங்களா. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. அதை வச்சு ஆன்சர் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா கூற்று 1 தவறு 2 அப்படிங்கிறது சரி. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் பாருங்க 12. தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க சரிங்களா. உத்தியோகம் அப்படிங்கிறது அலுவல் தான், கரெக்டா இருக்கானா கரெக்ட். காரியதரிசி அப்படிங்கிறது தலைவர் கிடையாது, செயலர் சரிங்களா. செயலர் 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 இல்லைன்னா செயலாளர் இதுவும் சொல்லலாம், செயலாளர் இதுவும் நமக்கு சொல்லலாம் ஓகேங்களா. அப்ப ரெண்டாவது தப்பா இருக்கு. எதுக்கு மூணாவது செக் பண்ணிடுவோம். நிபுணர் அப்படிங்கிறது வல்லுநரான வல்லுநர் தான், கரெக்ட் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கத்தினர், அங்கத்தினர்னால உறுப்பினர் கரெக்டான கரெக்ட். அப்ப தவறானதான் கேட்டிருக்காங்க. தவறானது அப்படிங்கும்போது செகண்ட் மாத்திரம் தான் நமக்கு தவறா இருக்கு. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சியில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆப்ஷன் சி தவறானதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டக்குன்னு ஒரு செகண்ட்ல வாசிச்சிடணும் சரிங்களா. அதை போட்டு நம்ம நோண்டிட்டு இருக்க கூடாது ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க 13. சப்சிடி. சப்சிடி அப்படின்னாலும் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இது நமக்கு நல்கை. நல்கையில தான் என்ன வருது அப்படின்னா சப்சிடி வருது. நிலுவைத் தொகையெல்லாம் போடக்கூடாது சரிங்களா. சப்சிடி அப்படின்னா நல்கை தான். முக்கியமான கொஸ்டின் தான், புக்லேயே நமக்கு கிடைக்குது. சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சிறப்பு தமிழ் படிக்கணுமா அது படிக்கணுமா இது படிக்கணும்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம பார்த்து வச்சிட வேண்டியதான் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க 14. புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா மரபு தகவு, அதான் புரோட்டோகாலா வருது. இப்போ மரபு தகவு தான் புரோட்டோகால். அப்போ 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் பாருங்க 15. பின்வரும் நிகழ்கால இடைநிலை. இடைநிலைகள் படிப்போம். இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடன்படும் மெய்யெழுத்துக்கள், இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. லைட்டாக பார்த்தாலே போயிடும் சரிங்களா. அப்போ நிகழ்கால இடைநிலைகள் என்ன சொல்றோம்னா கிறு கின்று ஆனின்று, இதான் என்ன ஆகுது அப்படின்னா நிகழ்கால இடைநிலையில் வரக்கூடியது. ஈஸியான கொஸ்டின் தான். இத்து இற்று இன்னெல்லாம் நமக்கு இறந்த கால இடைநிலை நம்ம சொல்லிடும். இப்போ இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா உடன்படும் மெய்களா வருது, ஈயெல்லாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா. இப்போ கொஸ்டின் நம்பர் 15க்கு நிகழ்கால இடைநிலை வரக்கூடியது கிறு கின்று ஆனின்று. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க 16வது கொஸ்டின் பிரித்தெழுத கொடுத்துருக்காங்க. விலங்காய் அப்படிங்கிறாங்க. விலங்காய் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா வில கூட்டல் காய் தான் விலங்காய் சரிங்களா. விலம் கூட்டல் காய்னு போட்டக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்காங்க சரிங்களா. இது பழைய கொஸ்டின் தான். வில கூட்டல் காய் தான் விலங்காய் ஆகுது. அப்ப கா அப்படிங்கிறதுக்கு ஒரு இனமான எழுத்து என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய மெல்லின எழுத்து, வல்லினத்துக்கு இனமான மெல்லின மிகுந்து நமக்கு புணரக்கூடியதான். வில கூட்டல் காய் தான் விலங்காயா வருது. அப்ப கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17 சரிங்களா. 17 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கலைஞரின் கதை வசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் முன்னேற்றம் பேசிய படங்களுள் பொருந்தாத எது கேட்டிருக்காங்க சரிங்களா. பெண்கள்ல முன்னேற்றத்தை பத்தி கலைஞர் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈற்றிருக்காரு, கதையெல்லாம் எழுதியிருக்காரு. அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எது பொருந்தலையும் கேட்டிருக்காங்க.
இது நமக்கு தற்சமயம் இருக்கக்கூடிய புது புக்கு 10th புக்கு இறக்கியிருக்காங்க. அந்த புக்கில் இருந்தால் கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, லைட்டாக 6வது பாடத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 10th புக்கில் 6வது பாடத்தில் இருக்கு அந்த கொஷின் தான். ராஜா ராணி அப்படிங்கிறது பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய படம் தான். 1 கரெக்டு. 2வது மணமகள், இதுவும் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பாடக்கூடிய படம் தான். கரெக்டு. அடுத்து இருவர் உள்ளம் அப்படிங்கிறது பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசிய படங்கள் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசிலங்குமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி பேசக்கூடிய படம் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமா, சரிங்களா, அரசியல் சம்பந்தமா பேசக்கூடிய படம் தான். அரசியல் சம்பந்தம் பேசக்கூடிய படம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1961 இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசியலங்குமரி மட்டும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆப்ஷன் 4th தான் ஆன்சர். சரிங்களா, மீதி எல்லாமே நமக்கு பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி சொல்லக்கூடியது தான். அரசியலங்குமரி மட்டும் கிடையாது. நமக்கு எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஆக்ட் பண்ண படம் மாதிரி தான். சரிங்களா, அதை நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க புக்கில். ஓகேவா, கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்ய அப்படிங்கிறாங்க. முகில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போகலை, பள்ளிக்கு செல்லவில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஏனெனில், காரணத்தை கண்டு. அப்போ காரணத்தை வச்சு போட்டனால என்ன போடுறோம் அப்படின்னா ஏனெனில் போட்டலாம். ஏனெனில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் இல்லை, அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவன் போகலை. ஈஸியாக போடலாம். ஓகேவா, அப்போ நமக்கு 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 4th தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் பாருங்க 19. சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அவன் திருந்தினான். திருந்தினான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா மெல்லினமா இருக்கு. இது அப்படியே வல்லினமா மாத்தணும் அப்படின்னா திருத்தினான் அப்படின்னு வரும். அப்ப திருத்தினான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா பிறவினி ஆயிரும். திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினி ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் பாருங்க, பாட்டு பாடப்பட்டது. பாடப்பட்டது, ஆனது, போனது, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா செயற்பாட்டு வினையாயிரும். ஆனால் செய்வினை கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. பாருங்க, ஆனது, போனது, ஆயிற்று, போயிற்று, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை கரெக்டாக தான் இருக்கு. அப்துல் நேற்று வருவித்தான். வந்தான் அப்படின்னா தன்வினை ஆயிரும். வருவித்தான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா பிறவினை ஆயிரும். ஆனால் தன்வினை கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. அப்போ சரியான இணை அப்படிங்கும்போது எது கிடைக்குது அப்படின்னா 3வது மட்டும்தான் சரி. 3வது மட்டும் சரி அப்படிங்கும்போது ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் 7 இருக்கு. சரிங்களா, 3வது மட்டும் சரின்னா ஆப்ஷன் 7 இருக்கு. 19வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா, பக்காவான கொஸ்டின் பாருங்க. சிலப்பதிகாரம் கூறக்கூடிய 3 உண்மைகள் ப்ளூரல்ல சொல்றாங்க. 3 உண்மைகள் அப்படின்னால யாவினை ஈஸியா தூக்கிடலாம். கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சீல இருக்கு. 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9th புக்ல இருந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு 3 இனம். நம்ம இன்ஸ்டியூட் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் பொருந்தும், பொருந்தக்கூடிய சொல்லு, பொருந்தாத சொல்ல இருக்கு இந்த வார்த்தை. அப்போ 3 இனம் அப்படிங்கிறது 3 இனத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. துறை, தாளிசை, விருத்தம். சரிங்களா, இது 3 தான் 3 இனம் சொல்லக்கூடியது. அப்போ 21வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. மன்னனின் செல்வத்தை தேய்க்கக்கூடிய படை அப்படிங்கிறது எந்த படை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டுட்டு நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். அப்போ கொடுங்கோன்மை, அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுங்கோன்மையாக இருக்கக்கூடியதுல ஏற்படக்கூடிய கண்ணீர் தான் அந்த செல்வத்தை தேய்க்கக்கூடிய படையாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு 22வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் அங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. என்ன கொடுத்துட்டான்ட்டு மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. அப்போ படிச்சதுல என்ன அர்த்தம் அப்படின்னா படிச்சதை மறக்காம இருக்கணும், அதான் கரெக்ட். கரெக்டானா கரெக்ட். வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை. அப்போ கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை இருக்கணும். சரிங்களா, வாய்மையானால் நமக்கு நேர்மை தான், கொடுக்கறதுல நேர்மை இருக்கணும். இளமையில் சிறந்தது மெய்ப்பினி இன்றி. சரிங்களா, மெய்ப்பினி இன்மை. அப்போ நமக்கு இளமையில் இருக்கிறத காட்டிலும் நோய் இல்லாமல் இருக்கணும், அதான் சொல்லுது முதுமொழி காஞ்சி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. மேற்காணும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதுமொழி காஞ்சி தான். அறவுரக்கோவை, ஆத்திச்சூடியின் முன்னோடி, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஈஸியான கொஸ்டின் தான். காஞ்சி திணைக்குரிய குரல் தாளிசை வகையை சார்ந்ததான். அப்போ 23வது கொஸ்டினுக்கு என்ன வருது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பக்காவான கொஸ்டின் தான். எப்பவுமே முதுமொழி காஞ்சியில் அறவுரக்கோவை, ஆத்திச்சூடியின் முன்னோடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ரைட். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதை சொல்றாரு, எதை சுட்டி காமிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ யாராவது நமக்கு தீங்கு செஞ்சுட்டா அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மை தான் செய்யணும். அவன் ஒரு அடி அடிச்சா நம்ம இப்போ 10 அடி அடிக்கூடாது. சரிங்களா, அவர் அப்படிலாம் சொல்லலை. அப்போ தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழி அப்படிங்கிறது அவருக்கு நீ நன்மை செஞ்சுட்டு போயிரு, அதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இருக்கு. 24க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் பாருங்க 25. புத்தகம் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு புக்கு, ஒரு பக்கம் ஆத்தர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். உலகம் சுற்றும் தமிழன். உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்னால யாருடைய புக்கா இருக்கு அப்படின்னா ஏ கருப்பனுடைய புக்கு தான் உலகம் சுற்றும் தமிழன். 2வது பாருங்க காலாபாணி. காலாபாணி அப்படிங்கிறது யாருடைய புக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மு ராஜேந்திரனுடைய புக்கு தான் காலாபாணி. யானை சவாரி அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கலாம். அதை வச்சு பார்த்தாங்கன்னா பாவண்ணன். அடுத்தது அறமும் அரசியலும் அப்படிங்கிறது யாருடைய புக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு வரதராஜனுடைய புக்கு. நீர்வழி படுவும் அப்படிங்கிறது தேவி பாரதியுடைய புக். அப்போ இதை வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2, 3, 5, 1, 4 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா, 2, 3, 5, 1, 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சியில் இருக்கு. அப்போ 25ஆவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான். சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான், புது புக் டேட்டா மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 26 பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழர்களின் தோற்றம் பற்றிய கருத்துக்கள்ல பொருந்தாதுன்னு கேட்டிருக்கான். தமிழர்கள் தோற்றம். சரிங்களா, ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க. குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் தமிழர்கள்னா இருக்கு, டேட்டாவே இருக்கு. சரிங்களா, திராவிடம் சம்பந்தமா இருக்கக்கூடியதுல இருக்கு. தென்னிந்தியாவினுடைய பழங்குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களானா எஸ், அதுவும் கரெக்ட். மத்திய ஆசியா வட இந்தியாவில் இருந்து தென்னிந்தியா வந்தவர்களானா அதுவும் இருக்கு, டேட்டாவே இருக்கு. அடுத்து பாருங்க 4th, ஐரோப்பாவில் இருந்து இந்துமா கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவர்கள். இந்துமா கடல் இல்லையா, மத்திய தரைக்கடல் வழியாக வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாவாக இருக்கு. சரிங்களா, மத்திய தரைக்கடல். சரிங்களா, மத்திய தரைக்கடல் வழியாக வந்தவங்க தான் தென்னிந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது மட்டும் மேட்ச் கிடையாது, மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கு. சரிங்களா, அப்போ 26க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நமக்கு திராவிடம் சம்பந்தம் ஒரு 22 படங்கள் இருக்கு. சரிங்களா, அதில் வச்சு தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 27, ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாரும் கேட்டிருக்காங்க. பாருங்க, பக்காவான கொஸ்டின். சரிங்களா, ஞானபீட விருது அப்படிங்கிறதே யாருக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் எழுத்தாளர்கள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மிச்சதெல்லாம் ஒன்றும் ஆத்தர் கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜெயகாந்தனுக்கும் அகிலனுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2002 நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கொடுத்தது அப்படிங்கும்போது 2005 அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா டேட்டாவை நமக்கு கிடைக்குது. அது கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஞானபீட விருது அப்படிங்கிறது தமிழ் எழுத்தாளர்கள் 2 பேர் ஜெயகாந்தன் மற்றும் அகிலனுக்கு 2002 கொடுக்கப்பட்டாலும் அஃபீஷியலாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2005 அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஞானபீட விருது, இது கூட கொஞ்சம் லைட்டா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஞானபீட விருது அப்படிங்கிறது மலையாள ஆத்தர். சரிங்களா, மலையாள கவிஞர் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மலையாள ஆத்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெயகாந்தனுக்கும் அகிலனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது யாருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, மலையாள கவிஞர் யாரும் பார்த்தீங்கன்னா சங்கர குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. சரிங்களா, சங்கர குரு அப்படின்னு இருக்காரு. அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. நூலை இருக்கு. சரிங்களா, சங்கர குருவுடைய நூல் யாரும் பார்த்தீங்கன்னா ஒடக்குழல், ஒடக்குழல் அப்படிங்கிற ஒரு நூல் 1965 வெளிவந்துச்சு. சரிங்களா, ஒடக்குழல் அப்படிங்கிற நூல் 1965 அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர குரு அப்படிங்கிறவர் தான் மலையாள ரைட்ரு. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க 76. சரிங்களா, 1976 வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கலாம், லைட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெண்மணி, முதல் பெண்மணி அப்படிங்கும்போது ஆயிஷா அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக ஒடக்குழல் அப்படிங்கிறது கவிதை தொகுப்பு தான். இது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, கவிதை தான். சரிங்களா, எதுக்காண்டி அப்படின்னா கவிதைக்காண்டி. இது ஆயிஷாவுக்கு 1976 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆயிஷாவுக்கு 1976 கொடுத்துருக்காங்க. நாவலுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நாவலுக்காக பிரதம். சரிங்களா, பிரதம் பிரஸ் ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு நூலுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஈஸியாக எடுக்கலாம், ஜெயகாந்தன் மற்றும் அகிலன். ஓகேங்களா, ஓகேவா? இதுக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனுக்கு நமக்கு நூல்கள்லாம் மென்ஷன் பண்ணல புக்கில். ஞானபீட விருது வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அகிலனுக்குலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நமக்கு நெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகிலனுக்கு கிடைக்குது. சித்திரப்பாவை 1975 சொல்லி கிடைக்குது. இருந்தாலும் 1982 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலை மென்ஷன் பண்ணாமல் தமிழரா, மராத்தியரா, தெலுங்கரா, ஹிந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அவனை மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நூலை மென்ஷன் பண்ணி இன்னும் நமக்கு சொல்லலை. ஓகேவா? ஒரு பெரிய கொஸ்டின் கிடையாது. 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, ஈஸியாக எடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28, தவறான தொடரை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. சரிங்களா, தவறான தொடரை தேர்ந்தெடுகள்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கவிதா சிரித்தாள் கரெக்டா இருக்கானா? கரெக்டா இருக்கு. 1.
ரெண்டாவது அவை பறந்தது. அவை பறந்தது கிடையாது. அவை அப்படின்னாலே பறந்தன தான். அப்போ பறந்தது அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது பறந்தது அப்படி சொல்லலாம். அப்போ நமக்கு இது தப்பா இருக்கு. நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. எதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாருங்க. அறிஞர் வந்தனர் கரெக்டா இருக்குன்னா கரெக்டா இருக்கு. நாய்கள் குறைத்தனர் ப்ளூரலுக்கு நான் இருக்கு கரெக்டா இருக்கு. அப்போ நமக்கு தவறான இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா 28க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் தப்பா இருக்கு. ஓகேங்களா? நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க 29 கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டா அப்படின்னா இருக்கு. சரிங்களா? ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து மீனிங் தந்துச்சு அப்படின்னா அகச்சுட்டு. அப்ப இது அகச்சுட்டு அப்படின்னா பிரிச்சா அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா பொருள் தராது. அப்ப பொருள் தராம இருந்தாலே அகச்சுட்டு ஈஸியா தூக்கிடலாம். அடுத்து பாருங்க ரெண்டாவது பாருங்க சுட்டு திரிப்புக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது அம்மரம் கொடுத்துருக்காங்க. அம்மரம் அப்படிங்கிறது பிரிச்சா பொருள் வரும். அப்ப இது என்ன ஆயிரும் அப்படின்னா புறச்சுட்டு வகையில வந்துடும். சரிங்களா? புறச்சுட்டுல வந்துடும். அம்மரம் அப்படிங்கறத என்னவா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அந்த மரம் சேஞ்ச் பண்ணலாம். அப்ப அந்த இந்த மாதிரி வரும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா அது சுட்டு திரிபா போகுது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அப்படின்னா தப்பா இருக்கு. ஒன்று கரெக்டா இருக்கு. மூணாவது பாருங்க சுட்டெழுத்துக்களின் வகைகளில் மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 3 இருக்குன்னா இருக்கு. ஆ இ ஊ இருக்கு. வழக்கத்தில் இருக்கக்கூடியது இல்லாதெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அனைத்தும் சரி கிடையாது. 1 மட்டும் தவறு கிடையாது. 2 மட்டும் தவறு. சரிங்களா? நம்ம இப்பதான் பார்த்தோம் 2 மட்டும் தவறு. அது அகச்சுட்டுல சுட்டு திருப்பி கிடையாது. புறச்சுட்டுல வரக்கூடியது அந்த எந்த தான் என்ன ஆகுது அப்படின்னா சுட்டு திருப்பி வருது. அப்போ 29க்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா சி தான் ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? இதெல்லாம் நம்ம லேட் பண்ணணும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சு வழக்கு அல்லாத தொடர் தான் கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னால என்ன சொல்றாங்கன்னா எழுத்து வழக்கு தான் கேட்கறாங்கன்னு அர்த்தம். பாஸ்ட்டுங்க பாருங்க எப்படியும் கைக்கு காசு வந்துடும். சரிங்களா? காசு அப்படிங்கிறத நாணயம் அப்படி இல்லைன்னா பணமா போயிடும். அப்போ ஒன்று தப்பு ஈஸியா எடுக்கலாம். செகண்ட் பாருங்க இங்க எத்தனை பேர் வேலை செய்ய வருவார்கள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? வருவாங்க அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா பேச்சு வழக்கா போயிடும். அடுத்து பாருங்க அழைப்பு மணி ஒலித்ததால் கையல்வெளி கதவை திறந்தால் கரெக்டா இருக்கு. எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் எதுக்கும் செக் பண்ணிடுவோம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு காலையில பள்ளிக்கு வந்து சேரவே 9 மணி ஆயிடுச்சு. காலையில அப்படி காலையில் அப்படிதான் வரும். சரிங்களா? அப்போ இது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதுவும் தப்பா இருக்கு. அப்போ நமக்கு கரெக்டானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். ஆப்ஷன் வந்து 30வது கொஸ்டின் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க 31 கொச்சை சொற்களற்ற தொடர் கேட்டிருக்காங்க. எது கொச்சை இல்லாம தொடர் எது இருக்கு அப்படின்னா கோழி முட்டை தாவாரத்தில் தாழ்வாரம். முன்னாடி அந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். தாவாரம் கிடையாது தாழ்வாரம். கேன்சல் பண்ணிடலாம். விடியங்காட்டிலும் விடியற் காலையில் வெத்தலை அப்படிங்கிறது வெற்றிலையாயிரும். அப்ப இதுவும் தப்பா இருக்கு. அப்பிசிங்களே ஐப்பசி மாதம் தான். சரிங்களா? அப்ப இதுவும் தப்பா இருக்கு. கொடுத்த செய்தியை கோவையாக பேசு. சரிங்களா? அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா கோர்வைங்கிற கோவையாகுது. அப்ப கரெக்டா இருக்கு. கொச்சை சொற்களற்ற தொடர் அப்படிங்கும் போது 31க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 32 பெர்செப்ஷன் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலன் காட்சி தான். அகக்காட்சி புலன் காட்சி எல்லாம் படிக்கிறோம். இப்போ பெர்செப்ஷன் அப்படின்னா என்ன சொல்றோம்னா புலன் காட்சி. 32க்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 33 தூக்கு மேடை அப்படிங்கிற ஒரு நாடகத்திற்காக பாராட்டு விழாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற வினாவை நமக்கு ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? அப்போ கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னாலே தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? 33க்கு செகண்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 34 ரிவைவிலேஷன். சரிங்களா? ரிவைவலிசம் அப்படிங்கிறதே மீட்டுருவாக்கம் தான். சரிங்களா? ரெனேசான் ரெஃபர்மேஷன்லாம் படிக்கிறோம். மறுமலர்ச்சி கிளர்ச்சி எல்லாம் படிக்கிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு ரிவைவலிசம் அப்படிங்கிறாலே என்ன இருக்குன்னா மீட்டுருவாக்கம். அப்போ 34க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 35 மனம் கூட்டல் அணி. மனம் அணி எம்மும் ஆகும் ஈஸியா சேர்ந்துடும் மாவாயிரும். அப்போ மனமணி தான். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு ஏழியே இருக்கு ஆன்சர். சரிங்களா? மனவணி மனையணி மனநணி எல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ 35க்கு ஏ ஈஸியா கண்ண மூடிட்டு போடலாம். ஈஸியாக தான் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க 38 வலுவு சொல்லற்ற சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னா துவக்கப்பள்ளி அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா ஆரம்ப பள்ளினா தொடக்கப்பள்ளி ஆயிரும். அப்போ இது நமக்கு தப்பா இருக்கு. வலுவு சொல்லற்ற தான் கேட்டிருக்காங்க. கோர்வை அப்படிங்கிறது கோவை ஆயிரும். இதுவும் நமக்கு தப்பு தான். உந்தன் அப்படிங்கிறது உன்றன் ஆயிரும். உன்றன் தான் உந்தன். சரிங்களா? கத்தரிக்காய் அப்ப கத்திரிக்காய் தான் என்ன ஆகுதுன்னா கத்தரிக்காய் ஆகுது. அப்ப இது கரெக்டா இருக்கு. 36க்கு ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க 37 குறில் நெடில் பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. இன்றைய நாகரீகன் கொடுத்துருங்க, நாகரிக, அப்ப இது தப்பா இருக்கு, அப்போ ஒண்ணு தப்பு. ரெண்டாவது பாருங்க மழை வருவதற்கான அறிகுறி எதுவும் இல்லாமல் வானம் திடீர் என்று ரே அப்படிங்கிறது மாத்திருக்காங்க, இதுவும் தப்பா இருக்கு. ஒரு சொல்லானது காலப்போக்கில் சிதைந்து வேறொரு பெயராக மாறுவது மருவு, அப்ப இது என்ன நமக்கு நெடிலா வரணும், இது நமக்கு குறிலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஸ்டினை குறில் நெடில் பிழையற்ற தொடர் தான். பாருங்க சின்னதான், இத்தினூண்டு தான், சின்னதா இருக்கு, அதில் நமக்கு ஈஸியாக நமக்கு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து பாருங்க பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது பேர் தான் குழு உக்கிரியானா, அது கரெக்ட், ஈஸியாக எடுக்கலாம். 37 பாருங்க ஆப்ஷன் 4. அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் படி என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பாயிண்டா நம்ம படிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இதுல நமக்கு எக்கச்சக்கமான டைம் இழுக்குது, அதனால டக்குன்னு படிச்சு பார்த்துக்கணும், சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய சிலபஸ்னா டக்குன்னு நம்ம மாட்டுக்கு போட்டு போயிடும். இப்போ பாருங்க அடுத்ததும் பாருங்களேன், எல்லாத்தையும் படிக்க வேண்டியிருக்கு. கரம்பிடும்பை இல்லார் அப்படிங்கிறது வள்ளுவர் யாரை குறிப்பிடுறார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப தம்மிடம் உள்ள பொருளை பாத்தீங்கன்னா மறைச்சு வைக்காம நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை மறைத்து வைத்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துன்பம் தராத நல்லவர் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டா இருக்கு. கடும்பை இல்லார் அப்படிங்கிறது 38க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட், சரிங்களா? 38க்கு ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க 39 அகர வரிசை, இதெல்லாம் நம்ம லேட் பண்ண வேண்டியதில்லை, சரிங்களா? டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம். அப்போ பாருங்க எல்லாமே ஆ வரிசை தான் வச்சிருக்காங்க. அடுத்து அப்படியே 2வது லெட்டர் பார்த்துட வேண்டியதான். அப்போ 2வது லெட்டர் அப்படிங்கும்போது ராதா வரணும், சரிங்களா? அப்போ இது எல்லாமே வராது, ஈஸியாக கேன்சல் பண்ணி விட்டு கண்ணை மூடிட்டு போட்டோம்னாலே 39க்கு டி வந்துடும். இதை போட்டு குழப்ப வேண்டியதில்லை. மித்த கொஸ்டின் படிச்சு பார்க்கறதுக்கு இதை டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம், ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கு அப்படின்னா 39க்கு ஆப்ஷன் 4 தான், ஓகேங்களா? அடுத்து பாருங்க கீழ்கணவற்றில் எழுத்து வழக்கை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. எழுத்து வழக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஈஸியா போடலாம். நாய் குலைத்தது கிடையாது, குறைத்ததுன்னு வரணும், அப்ப நமக்கு 1 தப்பா இருக்கு. 2வது பாருங்க சுவற்றில் வரைந்தான் கிடையாது, சுவற்றில் வரைந்தான் அப்படிங்கிறது வராது, சரிங்களா? சுவரில், ஓகேங்களா? அடுத்தது மனதில் எண்ணிக்கொண்டான், மனத்தில் எண்ணெய் கொண்டான், அப்ப இதுவும் வராது. நாட்கள் பல கடந்தன, அப்ப ப்ளூரலுக்கு கரெக்டா இருக்கு, நான் இருக்கு. அப்ப இதை வச்சு எடுத்தோம் அப்படின்னா 40க்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4 தான் கரெக்ட், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சொல்லும் பொருளும் பொருந்தாது கேட்டிருக்காங்க, சரிங்களா? எது மேட்ச்ல என்ன கேட்டிருக்காங்க? வாவி, சாரி கும்பி அப்படிங்கிறது வயிறு கரெக்ட். விசும்பு அப்படிங்கிறது வானம் கரெக்ட். ஓறுதல் அப்படிங்கிறது நல்லறிவு கரெக்ட். வாவி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மழை கிடையாது, சரிங்களா? வாவி அப்படிங்கிறது மழை கிடையாது. இந்த குளம் இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, குளம் இந்த நீர்நிலையில வரக்கூடியதான் வாவி, சரிங்களா? இப்படிதான் நமக்கு தந்திருக்காங்க புக்ல. மழை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, ஓகேங்களா? அப்ப எது மேட்ச் கிடையாது அப்படின்னா 41க்கு ஆப்ஷன் 4 மட்டும் மேட்ச் கிடையாது, சரிங்களா? இதுதான் ஆன்சரா கிடைக்குது, ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 42 துளி குண்டுலி கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு சிறப்புலி கொடுத்துருக்காங்க, பொதுலகரம் சிறப்பு லகரம் கொடுத்துருக்காங்க. பொதுலகரம் சிறப்பு லகரம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய துளி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா பெண் ஆமையாகுது. செகண்ட் இருக்கக்கூடிய துளி அப்படிங்கிறது சிறிய அளவாகுது. 3ஆவது இருக்கக்கூடிய துளி அப்படிங்கிறது பள்ளமாகுது. அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான். 42க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட், சரிங்களா? இதுவுமே சூப்பரான கொஸ்டின் தான், ஓகேவா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 43 அவர்கள் நன்றாக படித்தனர். அப்ப நன்றாக படித்தனர், நன்கு அப்படின்னாலே நன்று அப்படின்னு வந்துட்டாலே என்ன சொல்றோம் அப்படின்னா தன்வினைக்கு எடுக்கலாம். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 43க்கு 7 இருக்கு, சரிங்களா? அவர்கள் நன்றாக படித்தனர், ஓகேவா? தன்வினையில இருக்கு. செய்வினை நம்ம இந்த இடத்துல போட முடியாது, ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம், சரிங்களா? அதனால அது ஒரு பெரிய கொஸ்டின் கிடையாது, ஈஸியான கொஸ்டின் தான், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 44 குரங்கு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குரங்கு என்ன ஆகுது அப்படின்னா வானரம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குரங்கு வானரம், 2ஆவது இருக்கக்கூடிய குரங்கு என்ன ஆகுது அப்படின்னா தொடையாயிரும். ஈஸியான கொஸ்டின் தான். 44க்கு ஆப்ஷன் செகண்ட். இதெல்லாம் நமக்கு ஈஸியா போடலாம், இதுக்கு லேட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து பாருங்க ஃபாண்ட் அப்படின்னாலே எழுத்துரு. கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா வரை கலை. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது பட வரி ஆயிரும். நோட் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கணு ஆயிரும். அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4312 அப்படிங்கிறது ஆப்ஷன் 4th இருக்கு, சரிங்களா? இப்போ 45க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 46 மரபு தொடருக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்க. பஞ்சாய் பறத்தல், வேகமா போறது, சரிங்களா? எதுக்கு போறான்னு தெரியாது, வேகமா போவான், அலைந்து திரிதல், சரிங்களா? அப்போ பஞ்சாய் பறத்தலாம் அலைஞ்சு திரியிறான், எதுக்கு திரினாலும் தெரியாது. இப்போ 46க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதான் கரெக்ட்.
கொஷின் நம்பர் 47 பாருங்க என்ன கொடுத்துருக்கான்ட்டு சரியற்ற இணை தான் கேட்டிருக்காங்க. எது சரி இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. டெலஸ்கோப் அப்படிங்கிறது தொலைநோக்கி கரெக்டாக இருக்குது. டைப்ரைட்டர் அப்படிங்கிறது தட்டச்சு பொறி கரெக்ட். டிராஃப்ட் அப்படிங்கிறது காசோலை கிடையாது, வரை ஓலையில் வரக்கூடியது. டிராஃப்ட் அப்படின்னாலே வரையறை தான், வரை ஓலையில் வரக்கூடியது. அடுத்து பாருங்க டம்ளர் அப்படிங்கிறது குவளை. அப்போ ஒன்னே ஒன்று மட்டும் மேட்ச் கிடையாது, ஆப்ஷன் சி மட்டும் மேட்ச் கிடையாது. சரிங்களா? இப்போ இதான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க 48 லகர வேறுபாடு குண்டுலா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொது லகரம் கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான், லா கொடுத்துருக்காங்க. அப்போ உளவு அப்படின்னா என்ன சொல்றோம்னா திரிதல். இன்னொரு உளவு அப்படிங்கிறது உளவுத்துறை. படம்லாம் இருக்கு, உளவுத்துறை டைட்டிலே படம் வச்சிருக்கான். இப்போ உளவு அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி தான், வேவ் பார்க்கறது தான். சரிங்களா? டிடெக்டிவ் அதில் வரக்கூடியதான். இப்போ 48க்கு ஆப்ஷன் என்ன போடுறோம் அப்படின்னா ஏ போடலாம், ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா? மீதெல்லாம் பாருங்க வேவு, திரிதல், பயணம், முளை இதெல்லாம் நமக்கு வராது. ஓகேவா? அடுத்து பாருங்க முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து லைட்டா பார்த்து வச்சுங்க. 49 நிறுத்தக்கூடிய இடம் பெறக்கூடிய இடங்கள்ல பொறுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க எச்ச சுற்றுடர்கள். எச்ச சுற்றுடர்கள்னால எங்க வருது அப்படின்னா காட்புள்ளி வர இடத்துல தான் எச்ச சுற்றுடர்கள். பெருங்கூட்டு தொடர்கள் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா முக்காட்புள்ளி. தொடர்நிலை தொடர்கள் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அரைப்புள்ளியாகவும், தொடரின் இறுதியில் என்ன ஆகுது அப்படின்னா முற்றுப்புள்ளி வைக்கிறதாகவும் இருக்கக்கூடியதான். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் படிச்சு வச்சுங்க, முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேங்களா? இப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3, 2, 1, 4. அப்போ 3, 2, 1, 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் 4th தான் இருக்கு. சரிங்களா? ஈஸியாக எடுக்கலாம். இப்போ 49க்கு ஆப்ஷன் 4th தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 50 கொஸ்டின். வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. பக்காவான கொஸ்டின், ஈஸியாக போடலாம். கேட்டவர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கொஸ்டின். இதை போட்டு நம்ம போட்டுக்கிட்டு திணறணுங்கிறது கிடையாது. கேட்டு ஊழ முடிஞ்சுனா வினையச்சம், ஆள முடிஞ்சுனா பெயரச்சம், கேட்டான் அப்படிங்கிறது வினைமுற்று. இதெல்லாம் பல டைம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு நமக்கு சொல்லணும் கிடையாது. 50வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் தான். சரிங்களா? பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நம்ம ரொம்ப நாள் படிச்சுட்டு இருப்போம், அதனால் அந்த கொஸ்டின்லாம் நமக்கு ஒரு சப்ப கொஸ்டினாக தான் இருக்கும். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 51 துன்பம்னால கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். பல பொருள் துன்பம்னால இதில் எதிர்க்கு பாருங்க இடர் தான். நமக்கு டைரக்ட் கொஸ்டின் படிச்சா கூட ஈஸியாக எடுத்துடலாம். இடர் அப்படிங்கிறது துன்பம், ஊர் அப்படிங்கிறது துன்பம், துயரம் அப்படிங்கிறது நமக்கு துன்பம், எப்பவுமே துன்பம் தான். அதை வச்சு எடுத்துடலாம். அப்போ 51க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான், ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? அவா அப்படிங்கிறது ஆசை, மாசு, குற்றம், ஓம்பல் அப்படிங்கிறத படிச்சு தான் வந்திருப்போம். ஓகேவா? 52 நுழாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவாணர். நமக்கு அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய கொஸ்டின் தான். பாவாணர் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. நுழாய் அப்படிங்கிறத இளம் பாக்கு வகைகளை சொல்லக்கூடியதான். நுழாய் அப்படிங்கிறது இளம் பாக்கு தான். எங்க இருக்கு? அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா? 52க்கு சி தான். இளநெல், கருக்கல், வாழைக்கச்சு, வாழைப்பிஞ்சு, கச்சல், எல் பிஞ்சு இதெல்லாம் படிச்சுருப்போம். டைரக்ட் ஆன்சர் தான். நுழாய் அப்படிங்கிறது இளம் பாக்கு தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 53 நூலின் பயன் படித்தல். சரிங்களா? கொஸ்டின் நல்லா வாசிங்க அழுத்தமா. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கற்றல் ஆகுது. அதனால் அப்படிலாம் போட்டக்கூடாது. எனவே, ஆகையால் அதெல்லாம் விட்டுறக்கூடாது. நல்லா அழுத்தமா வாசிங்கன்னா ஓரளவுக்கு கிடைச்சிடும். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா கற்றல் ஆகுது. அப்போ 53க்கு என்ன ஆன்சரா வருது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா வருது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 52 என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய இலக்கியங்கள் பாரதியாரால் பாடப்பட்டுள்ளன. பாரதியாரால் பை வச்சு கேட்டிருக்கான். பாரதியாரால் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா செய்யப்பாட்டு வினைதான். ஈஸியா போட்டுடலாம். 54க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 55 சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். சிறிய வயதில், அப்ப சின்ன வயசுல அப்படிங்கும்போது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா காலத்தை தான் மென்ஷன் பண்ணுது. சின்ன வயசு பெரிய வயசு அப்படின்னாலே காலத்தை தான் மென்ஷன் பண்ணுது. விளையாடுவோம். இதில் உள்ள வலு அமைதி. சிறிய வயதில் மரத்தினால் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா காலம் தான் காமிக்குது. அப்ப ஈஸியா போட்டுடலாம். இப்போ 55க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க ஆடிட்டர்னால என்ன சொல்றோம் அப்படின்னா பட்டய கணக்கர் தான். சரிங்களா? கணக்கர் கிடையாது, பட்டய கணக்கர் தான். அப்போ 56க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் தான். ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்த பாருங்க பொறுத்து கண்ணியம் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? கண்ணியம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா டிக்னிட்டினால கண்ணியம். வாய்மை அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா சின்சியாரிட்டி ஆகுது. உபதேசம் அப்படிங்கிறது ப்ரீச்சிங். கொள்கை அப்படிங்கிறது டாக்ட்ரைன். இதான் நமக்கு ஈஸியா இருக்கு. மேட்ச் பண்ணோம் அப்படின்னா பாருங்க 3, 4, 2, 1 3,
421 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட்ல இருக்கு. 57க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 58 ஆபத்து என்னும் பொருளை உணர்த்தக்கூடிய ஓமை தொகை. அரை கிணறு தாண்டியவன் போல. சரிங்களா? அரை கிணறு தாண்டினாலே மீதி கிணறு தாண்ட தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதுல இருந்து நமக்கு மிஸ் ஆனோம்னா என்ன ஆகுது? உள்ள விழுந்துரும். அதான் கொடுத்துருக்காங்க. ஆபத்து அரை கிணறு தாண்டியவன் போல. அப்ப ஆபத்துல இருக்கக்கூடியதான் சொல்லுது. அப்போ 58க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான். ஈஸி தான். அடுத்து பாருங்க தண்டுளி. தண்டுளி அப்படின்னா என்ன சொல்றோம்னா தன்மை கூட்டல் துளி தான் தண்டுளி. ஈஸியா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. பிரித்தெழுதலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஆல்ரெடி ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டைம் 2-3 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 60 அனிலம். அனிலம் அப்படிங்கிறதோட பொருள் தான் கேட்டிருக்காங்க. அனிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா காற்று. நாங்கூல் வங்கூல் எல்லாம் பார்த்து வந்திருப்போம். அது மாதிரி தான் நமக்கு பழைய புக்கில் டேட்டா இருக்கு. அனிலம் அப்படிங்கிறது காற்று. கொஸ்டின் நம்பர் 60க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். அனிலம் அப்படிங்கிறது காற்று. அடுத்து 61 பாருங்க. உழைப்பில்லாவிட்டால் உடல் நலிவடைந்து விடும். அறிவு கணர்வு கெடும். அது ஆகவே என்ன ஆகுது அப்படின்னா உடல் உழைப்பால் தான் உள்ளமும் என்ன ஆகுதுன்னா அறிவும் உறுதியப்படும். ஒரு ரீசனுக்காக. ஆகவே அது போலன்னு வந்துட முடியாது. எனினும் அதனால் வராது. ஆகவே உடல் உழைப்பால் தான் உள்ளமும் அறிவும் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ 61க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? 62 பாருங்க. பிறமொழி சொற்கள் களப்பற்ற தொடர கேட்டிருக்காங்க. அப்ப கரெக்டானதான் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பாருங்க. கல்யாணம் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா திருமணம் அப்படிங்கிறதான் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தப்பு. ரெண்டாவது பாருங்க. இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய சிற்றூர்கள். கிராமங்கள் கிடையாது, சிற்றூர்கள் தான். சிற்றூர்களுக்கு கிராமங்கள் தான் தர்றாங்க. கல்விக்கும் நட்பண்புக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா தொடர்பாயிரும். அப்ப இதுவும் வராது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. பணம் நம்மை மீட்டுருவாக்கம் செய்யும். இப்பதான் ரிவைவலேஷன் எல்லாம் படிச்சு வந்திருக்கோம். மீட்டுருவாக்கம். அப்ப 62க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 4th தான் கரெக்ட். 62க்கு 4th தான் கரெக்ட். அடுத்து பாருங்க. 63 நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதுல எச்சம். நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது காலத்தை காமிக்குது. படிக்க போகிறேன் அப்படின்னாலே என்ன சொல்றோம்னா எதிர்காலத்தை. படிப்பேன், படிக்கின்றேன், படித்தேன் இந்த மாதிரிலாம் பிரிக்கிறோம். படிக்க போகிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா படிக்க போகிறேன் அமைந்துள்ள எச்சம். என்ன எச்சமா இருக்கு அப்படின்னா காலத்தை காமிச்சாலும் என்ன சொல்றோம் அப்படின்னா தெரிநிலை. போகிறேன் அப்படிங்கிறது வினைச்சொல்லா வருது. அப்போ தெரிநிலை வினையசை எடுத்துட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ 63க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கிடைக்குது. 63க்கு சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 64 சரியான நிறுத்தற்குறி இடப்பட்ட தொடரை காண்க அப்படிங்கிறாங்க. எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. கம்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெயர் சொல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல கமா வச்சிருக்காங்க. இதே கரெக்ட் தான். அடுத்ததுக்கு பாருங்க. கம்பராமாயணம் அப்படிங்கிற அவருடைய நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல வச்சிருக்காங்க. சரிதான். என்னும் காவியம் படைத்தார் அப்படிங்கிறது கரெக்ட் தான். எதுக்கு அடுத்து செக் பண்ணிடுவோமே. ராமன் நாளை வருகிறான். நாளை வருகிறான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான். டபுள் கோட்ஸ் தேவை கிடையாது. அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்க. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். செய்தி வாக்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டாப் வரணும். அப்போ இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க. பாரதியாரின் அந்த இடத்துல நமக்கு கமா வரணுங்கிறது அவசியம் கிடையாது. இருந்தாலும் பாருங்க. பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிகச்சிறந்த படைப்பு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ்ல சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64க்கு ஏதான் கரெக்ட். சரிங்களா? நமக்கு அரை புள்ளி, முக்காட் புள்ளி, கமா, ஃபுல் ஸ்டாப்பு, டபுள் குவாட்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுங்க. சிங்கிள் குவாட்ஸ் எல்லாம். 64க்கு ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 65 பொருந்தாத வினையச்ச சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. வினையச்சம் அப்படிங்கிறது எது பொருந்தலைன்னு கேட்டிருக்காங்க. விரைந்து வினையச்சம் தான். சரி ரைட்டு. சிரித்து வினையச்சம் தான். மெல்ல அப்படிங்கிறது வினையச்சத்துல வராது. சரிங்களா? நல்ல, மெல்ல, நன்று, இல்லை இது எல்லாமே எங்க போயிருது அப்படின்னா கொஸ்டின் எங்க போகுதுன்னா குறிப்புக்கு போயிருது. குறிப்புனால என்ன சொல்றோம்னா பண்புக்கு போயிடும். நல்ல பையன் மெல்ல வந்தான், நன்றாக இருந்தான், அவன் இல்லை அப்படின்னுலாம் என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் குறிப்புக்கு போயிடும். சரிங்களா? குறிப்பு அதை அடுத்து நமக்கு வினை சொல் வருதா, குறிப்பு வினை, பெயர் சொல் வருதா, குறிப்பு பெயர் அப்படி போட்டுடலாம். ஓடி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா வினை எச்சமா தான் வருது. அப்ப நமக்கு பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. மெல்ல அப்படிங்கிறது மட்டும் பொருந்த கிடையாது. 65க்கு வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 66 பொருந்தாத பெயரச்ச தொடரை கேட்காங்க. பொருந்தாத பெயரச்ச தான். ஆடி அப்படிங்கிறதே ஒரு நமக்கு பெயர் சொல்லுதான். சரிங்களா? ஆடி அப்படிங்கிறது ஆள முடியுது பெயர் தான். வரும் அப்படிங்கிறது பெயர் தான். சரிங்களா? அடுத்தது கரி அப்படிங்கிறது கருமை நிறத்தை சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா பண்பாய் போயிடும். சரிங்களா? இங்க போட்டு நமக்கு ஆள வருது, ஈ கூட்டல் ஆள வருதுன்னு சொல்லிட்டு இதை போட்டு நமக்கு பெயரச்சன்னு போட்டக்கூடாது. கேர்ஃபுல்.
ஓகேங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக கொஸ்டின் வாசிக்கணும். எழுதுகிற அப்படிங்கிறது பெயர் தான். ஓகேங்களா? அப்போ இது கரெக்ட். இப்போ கரியை மட்டும் கலர்ஸில் வரனால என்ன ஆகுனா பண்புக்கு போயிடும். அப்போ பொருந்தாத பெயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 66க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா வரும் அப்படிங்கிற வார்த்தையை நினைச்சிருப்பீங்க. வரும் அப்படிங்கிறது பெயர்ல தான் வரக்கூடியது. ஓகேங்களா? கரியை மட்டும்தான் கலர். ஈஸியாக வாட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க 67 புடல் காய் அப்படிங்கிறடைய வேர்ச்சொல் வேரை தேர்ந்தெடுக்க. புடல் காய் அப்படிங்கிறடைய வேரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது புலை. அதுதான் புடல் காய். புலை அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? புலை அப்படிங்கிறது தான் புடல் காய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 67க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 68 பாருங்க என்ன கொடுக்குறாங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்கள்ல சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரியான கூற்று பாருங்க, மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளுக்கு பேரு தான் நெறி. அந்த நெறி தான் வந்து பார்த்தீங்கன்னா அறமானா. எஸ், உண்டு, கரெக்ட். சான்றோர் விளக்கியன் ஒளித்தல் அப்படிங்கிறது அறமானா. அதுவும் அறந்தான். தீமை நீக்குவது அல்லது அறுப்பது அறமானா. அறந்தான். சான்றோர் விதித்தன செய்தல் அறமானா. அறம். எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான், அனைத்தும் சரி. 68க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69 தாம் இருந்த கோடு குறைத்து விடல். இப்பழமொழி போகக்கூடிய பொருள் என்ன கேட்டிருக்காங்க? தான் தங்கி இருக்கக்கூடிய கிளையை வெட்டி நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ந்து உயிர் விடல். அப்போ ஒருத்தன் தங்கி இருக்கேன், அது மேலே இன்னொருத்தன் அந்த கிளை வெட்டினா 2 பேருமே விழுந்துருவான். அது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சில வச்சிருக்காங்க ஆன்சரே. அதான் கரெக்ட். 69க்கு சி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 70 பொருந்தாத இணை. இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? கண்ணை மூடிட்டு போட்டீங்கன்னா வந்துடும். இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது கூடலூர் கிளார் கிடையாது, காரியாசன். ஈஸியா போடலாம். சரிங்களா? அப்போ நமக்கு 4th மட்டும்தான் நமக்கு மேட்ச் கிடையாது. அது நம்ம ஈஸியா எடுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 71 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழிகளாய். செம்மொழிகளாய் கிடையாது, செம்மொழியாய். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு தப்பு தான். ரெண்டாவது ரீட் பண்ணிருங்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய். அதை ஒன்று சொல்றாங்க, உயர்ந்து நிற்க செய்துள்ளது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏதாவது நமக்கு மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. உயர்தனி செம்மொழியாய் இங்க கொடுத்துருக்காங்க, நிற்க செய்துள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. செய்துள்ளனா கிடையாது, செய்துள்ளது. அடுத்து பாருங்க, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செய்துள்ளன. அப்ப இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்கானா, இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளன. அப்ப நமக்கு இதுவும் வராது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. 71க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 72 பாருங்க. எதுவும் பாருங்க, சூப்பரான கொஸ்டின். பழைய புக்ல இருக்கு. பழைய புக் டேட்டா நமக்கு அதிகபட்சம் கேட்கறாங்க. மீனிங்லி இருக்கு. சரிங்களா? சொல்லுல விரை. விரை அப்படின்னாலே மனம்தான். கழல். கழல் அப்படின்னால என்ன சொல்றேன்னா அணிகலன். ததும்பி அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா பெருகி. மெய் அப்படிங்கிறது உடல். பக்கான கொஸ்டின். மெய்தான் அரும்பி. சரிங்களா? அரும்பி அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு அரும்பி அப்படின்னா நமக்கு இந்த ரூதான் நம்ம போடுறோம். முக்கியமான கொஸ்டின் தான். சரிங்களா? இதை நீங்க பார்த்து வச்சுங்க. ஓகேவா? அப்போ 72க்கு 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சீல இருக்கு. சரிங்களா? 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் சீல இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். 3, 4, 2, 1. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 73 மரபு தொடருக்கான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. மரபு தொடர் வாளாட்டுதல். வாளாட்டுதல் அப்படின்னாலே மீறி நடத்தல். கரெக்டானா கரெக்ட். 1க்கு 1லே இருக்கு. கடுக்காய் கொடுத்தல். கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாத்து வேலை தான். அப்ப ஏமாத்து வேலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. முகத்தில் கரி பூசுதல் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா தாழ்வுபடுத்துதல். அப்ப இங்க இருக்கு. அடுத்த 4வது பாருங்க பழுக்க போடுதல். பழுக்க போடுதல்னால வெயிட் பண்ணி பார்க்கக்கூடியது. அப்ப காலம் தாழ்த்தல் இங்க இருக்கு. மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது கொஸ்டினுக்கு என்னவா ஆன்சர் கிடைக்குதுன்னா 1, 3, 4, 2 தான் கரெக்டா இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். 1, 3, 4, 2 தான் கரெக்ட். அப்போ 73க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். 73க்கு ஆப்ஷன் 4th. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 74 இருக்கு, பின்னாடி இருக்கு பாருங்க. பின்வரும் விடைக்கேற்ற வினா தொடர் கேட்டிருக்காங்க. செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை என்ன பண்றோம் அப்படின்னா நான் இருப்பிடத்துல இருந்தே கண்டுகளிக்கலாம். சரி, அப்போ அதுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண அப்படின்னா எதன் வாயிலாக நிகழ்வுகளை வந்து பாத்தீங்கன்னா தான் இருப்பிடத்துல இருந்தே கண்டுகளிக்கலாம் அப்படிங்கிறது. அதான் நமக்கு செய்தி படங்கள் வாயிலாக. அப்ப 74க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன இருக்குன்னா சி தான் கரெக்ட். சூப்பரான கொஸ்டின் தான். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். என்ன நமக்கு 4 ஆப்ஷன் ரீட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது.
ஓகேவா? அடுத்து பாருங்க, வலுவற்ற வாக்கியம் எதுவும் கேட்டிருக்காங்க. வலுவற்ற வாக்கியம் நமக்கு கரெக்டானதான் கேட்டிருக்காங்க. மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாட்டை புலி துரத்தின அப்படின்னா, மாட்டை புலிகள் துரத்தினதான் வரணும். அப்போ ஒண்ணு தப்பு. மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை அப்படின்னு சொல்லிட்டு புலி துரத்தின, இதுவும் நமக்கு மாடுகளை அப்படிங்கிறது புலி துரத்தின அப்படிங்கிறது புலி துரத்தியது அப்படி வரலாம். ஓகேவா? அடுத்தது, மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது. இங்க இருக்கு பாருங்களா, இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, எதுக்கும் மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாட்டை புலி துரத்தியது. மாட்டை புலி துரத்தியது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அதுவும் தப்பா தான் இருக்கு. சரிங்களா? மேய்ந்து கொண்டிருந்த மாட்டை புலி துரத்தியது, இதுவும் தப்பு தான். அப்ப நமக்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சி தான் கரெக்டா வருது. அப்ப 75க்கு சி தான் கரெக்ட். சரிங்களா? மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது கரெக்ட் தான். சரிங்களா? மாடுகளை, அப்ப இங்க மாட்டை அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அது நமக்கு என்ன ஆகுதுன்னா தப்பா இருக்கு. ஓகேவா? மாடுகளை அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. 75க்கு சி தான். அடுத்து பாருங்க, செய் அப்படிங்கிறவுடைய வேறு சொல்லோட வினையால் அணையும் பேர் தான் கேட்டிருக்காங்க. வினையால் அணையும் கூடிய பேர் தான். இப்போ வினையால் அணையும் பேர் என்னன்னா, செய்தவன் ஈஸியா எடுக்கலாம், இரு வச்சு எடுக்கலாம், இன்னு வச்சு எடுக்கலாம், இல்லு வச்சு எடுக்கலாம், எது வேணா எடுக்கலாம். அப்ப 76க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். செய்தான் அப்படிங்கிறத வினைமுற்றுல போயிடும். ஓகேங்களா? செய்வை அப்படிங்கிறத எதிரில் போயிடும். சரிங்களா? எதிர்காலத்துல. 77 பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர். இதெல்லாம் நமக்கு அதிகபட்சம் போயிட்ல கேட்கறாங்க. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் புக்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குவாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 1 செகண்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கு. ஓகேவா? கல்லாருக்கும் கற்றாரும் கழிப்பரும் கழிப்பே அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்டே நமக்கு கரெக்டா தான் இருக்கு. அதை வச்சு எடுத்துடலாம். இப்போ 77க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம யூடியூப் டெஸ்ட் சீரீஸ்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 78 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டானது இறப்பு நிகர்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா குறத்தி பாட்டே. இது ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? 78க்கு சரியா இருக்கக்கூடியது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சி தான் இருக்கு. மீதி எல்லாமே ஆல்டர்னேட்டிவா இருக்கு, மாத்தி இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க, 79 பின்வரும் ஒன்று பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்யன்றாங்க. பிழையற்ற வாக்கியனால என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்ப சரியானது அப்படிங்கும்போது டைரக்டா ஆன்சர் சொல்லிடுவோம். ஆணிரை கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்பட்டின் அது வந்து பாத்தீங்கன்னா தூய்மையை குலைச்சலாகவோ பேரிழப்பாகவோ கருதப்பட்டது. அதான் நமக்கு கரெக்டா இருக்கு. அப்போ 79க்கு ஆப்ஷன் 4 தான். சரிங்களா? இது நீங்க ஸ்டேட்மெண்டா நீங்க ரீட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா போடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 80 அகரவரிசை. சரிங்களா? இதெல்லாம் ஈஸியா தூக்கிடலாம். இதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. வை இருக்கு, எல்லாமே வையை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வையை வச்சு கொடுக்கும்போது எல்லாமே வயல் இருக்கு. அடுத்த லெட்டருக்கு பேர் ஒன்று தான், கா இருக்கு. அப்போ எல்லாத்துலயும் கா தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏல மட்டும் கூ இருக்கு, அதை கேன்சல் பண்ணி விடலாம். அடுத்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இல்லு இருக்கு. அப்போ இங்க ரை இருக்கு, அங்க லூ இருக்கு. அப்போ இல்லுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா லூ ரை எல்லாம் வருது. மீதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டு 80 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன எடுக்கலாம்னா டி எடுக்கலாம். ஈஸியான கொஸ்டின் தான். 80க்கு டி தான். 81 பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறி அப்படிங்கிறாங்க. சுவடி நூல் கரெக்டான கரெக்ட். வெய்யோன் அப்படிங்கிறது திங்கள்னால என்ன ஆகுதுன்னா நிலவாய் போயிடும். அப்போ வெய்யோன் அப்படிங்கிறது சூரியன். அப்போ இது தப்பா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, செட்டு அப்படின்னா என்ன இருக்குன்னா சிக்கனம். சிந்தை அப்படிங்கிறது உள்ளம் மனம் கரெக்டா இருக்கு. அப்போ நமக்கு 81க்கு மட்டும் என்ன நமக்கு தப்பா இருக்கு. அதான் நமக்கு ஆன்சரா இருக்கு. 81க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? திங்கள்னால நிலவு தான், ஞாயிறுனால சூரியன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான சொல்லை கண்டு பலமுறையை நிறைவு செய்க அப்படிங்கிறாங்க. டேஸ் வயிற்றிலும் முத்து பிறக்கும். அப்ப நத்தை வயிற்றிலும் முற்று பிறக்கும். சரிங்களா? முற்று கிடையாது, முத்து. நத்தை வயிற்றிலும் என்ன ஆகுதுன்னா முத்து பிறக்கும் அப்படிங்கிறத கரெக்ட். அப்ப நமக்கு 82க்கு என்னவா கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷனு செகண்ட் ஆப்ஷன் கிடைக்குது. 82க்கு செகண்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க, 83 பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க. கெடா அப்படிங்கிற ஆளை வச்சு வந்துட்டா என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு இது எதுல வருது, சார்பெழுத்துல வரக்கூடியது. கெடா அப்படிங்கிறோம் செயலி செயலபடை. ஈ அப்படிங்கிறோம் நமக்கு சொல்லி செயலபடை. எடுப்பதும் அப்படிங்கிறது இன்னி செயலபடை. அப்போ உயிரிழபடை ஒற்றலபடை கொஸ்டினை வச்சு வருது. அரங்கம் அப்படிங்கிறது என்னவா வரலாம் அப்படின்னா இன்னொரு இங்கு வந்துச்சுன்னா என்ன அப்படின்னா ஒற்றலபடை வரும். அப்போ நமக்கு இங்க தப்பா இருக்கு, அதான் நமக்கு கொஸ்டினா போட்டிருக்காங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது 83க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான். அதான் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. அதான் பொருந்தாதான் இருக்கு. மீதி எல்லாமே செயலி செயலபடை தான். ஒற்றலபடையில் ஆல்ரெடி இங்க ஒரு இங்கு வந்துச்சுன்னா ஒற்றலபடை ஆயிரும். ஓகேங்களா?
ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 84 கொல். கொல் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா தொழில் பெயர் கோரல். கோரல் தான் என்ன ஆகுது அப்படின்னா கொல் அப்படிங்கிறது ஆகுது. 84க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சி தான் ஆன்சர். கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியா நம்ம போட்டலாம். வியங்கோல் வினைமுற்று கொன்ற பெயரச்சம் இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். அடுத்து பாருங்க எல். எல் அப்படிங்கிறடைய என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தொழில் பேர் தான் கேட்டிருக்காங்க. எல் அப்படின்னால என்ன சொல்றோம்னா எல் அள்ளு தள்ளு உள்ளு இதை வச்சு தூக்கிடலாம். அப்ப 85க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கிடைக்குது. ஈஸியான கொஸ்டின் தான். 86 பாருங்க சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். சரி ரைட்டு. இதனை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் போட்டுருவார். ஓகே. என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொஸ்டின் தான் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு அறிஞர் போற்றியது எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். ஈஸியாக போடலாம். அப்போ கொஸ்டின் நம்பர் 86க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? 4. 87 பாருங்க இலக்கண குறிப்பிடுதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அப்ப வினைத்தொகை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வினைத்தொகையில கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அங்கு தாமரை பொங்கு தாமரை. அங்கு தாமரை கிடையாது, பொங்கு தாமரை. பொங்கு தாமரை அப்படிங்கிறது என்னவாகுதுன்னா வினைத்தொகை ஆகுது. பூதரம் புயம். பூதரம் புயம் அப்படிங்கிறது பூதரமும் புயமும் இப்படியும் நம்ம எடுக்கலாம். பூதரமும் புயமும் அப்படித்தான் நமக்கு புக்கில் இருக்கு. பூதரமும் புயமும் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மை தொகை. அப்படி இல்லைன்னா பூதரம் புயம் அப்படிங்கிறது என்னவாகுது அப்படின்னா உவமையாவும் வரும். சரிங்களா? உவமையாவும் வரும். பிரிச்சோம் அப்படின்னா உண்மை தொகையாகி போயிடும். சரிங்களா? பூதரம் புயம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பாருங்க அலைகடல். அப்போ நமக்கு அலைகடல் அப்படிங்கிறது வினைத்தொகை தான். அகல்முகில் அப்படிங்கிறது வினைத்தொகை தான். அப்போ எது மட்டும் நமக்கு வினைத்தொகை கிடையாது அப்படின்னா பூதரம் புயம் அப்படிங்கிறது மட்டும் வினைத்தொகை கிடையாது. உவமையில வரக்கூடிய டைரக்டா எடுத்தோம்னா உவமை, பிரிச்சோம் அப்படின்னா உண்மை தொகை போயிடும். சரிங்களா? அப்போ 87க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? இது மட்டும்தான் நமக்கு வினைத்தொகை கிடையாது. மீதி எல்லாமே வினைத்தொகை தான். அடுத்து பாருங்க 88 ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. நான் வாங்கிய புத்தகம் இது அன்று. இது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா இக்கு வரும். சரிங்களா? அக்கனா வந்துட்டு இக்து அன்று. இதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒருமை பன்மை பிழை நீக்குல கரெக்டா வருது. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் கிடையாது. அப்போ 88க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இங்க உயிரெழுத்து இருக்கு. உயிரெழுத்துனால அதுக்கு முன்னாடி இக்து தான். ஓகேவா? அடுத்து பாருங்க 89 ஏலாதி பொருட்கள். பாருங்க பக்காவான கொஸ்டின். சரிங்களா? அதில் பார்த்து வச்சுக்கணும். முக்கியமான கொஸ்டின் தான். ஏலாதி திப்பிலி ஏலம் திப்பிலி சுக்கு மிளகு எல்லாம் படிச்சிருவோம். அப்போ ஏலம் அப்படிங்கிறது எத்தனை வகையான பொருட்களை வச்சு பண்றாங்க அப்படின்னா ஒரு பங்கு தான் ஏலம். அந்த ஏலாதி அப்படிங்கிறது அருமருந்து 6 வகையான மருந்து சேர்றதுதான் ஏலாதி. திப்பிலி அப்படிங்கிறது 3 வகையான மருந்து சேருது. அதில் எவ்வளோ பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பங்கு அப்படின்னா ஏலாதி மருந்து போறவங்கள ஏலம் அப்படிங்கிறது ஒரு பங்கு தான். திப்பிலி அப்படிங்கிறது 5 பங்கு எடுக்கிறான். அது கரெக்டாக தான் இருக்கு. மிளகு அப்படிங்கிறது 4 பங்கு எடுக்கிறான். அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. சுக்கு அப்படிங்கிறது 6 பங்கு எடுக்கிறான். அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. 1, 2, 3 and 4 எல்லாமே கரெக்டாக இருக்கு. அப்போ கரெக்டாக இருக்கும்போது ஆப்ஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சியில் இருக்கு. 89க்கு சி தான் கரெக்ட். ஏலம் 1, திப்பிலி 5, மிளகு 4, சுக்கு 6 எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 90 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். பாருங்க மடக்கொடி. மடக்கொடி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா அன்மொழி தொகை தான். புக்லயும் நமக்கு இருக்கு. சரிங்களா? என்ன இருக்கு நம்ம அதை படிச்சிடணும். ஓகேங்களா? மடக்கொடி அப்படிங்கிறதே அன்மொழி தொகை தான். அப்போ அன்மொழி தொகை அப்படிங்கிறது 1வது 4வது இருக்கு. இதை வச்சு ஆப்ஷன் தூக்க முடியுமா அப்படின்னா ஏலி 4 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீலி 4 இருக்கு. சரி ரைட்டு. அடுத்து பாருங்க தேரா மன்னா. தேரா மன்னால என்ன சொல்றோம் அப்படின்னா எதிர்மறை தான். ஈர்கட்ட எதிர்மறை தான். அப்போ ஈர்கட்ட எதிர்மறை அப்படிங்கும்போது 1வது இருக்கு. அப்போ ஈஸியா ஆன்சர் ஏவை கேன்சல் பண்ணி விட்டு டி அப்படிங்கிறது ஈஸியா எடுத்துடலாம். எதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாருங்க செங்கோலன். செங்கோலன் அப்படிங்கிறது என்ன கலர் தான். இப்போ கலரை வச்சு வரும்போது செங்கோல்னாலே செம்மை தான், சிவப்பு கலரு. அப்போ பண்பு தான். அடுத்து பாருங்க செய்கொள்ளன். செய்கொள்ளன் அப்படிங்கிறது 2 விதமான வார்த்தைகள் இருக்கு. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அதை வச்சு பார்க்கும்போது வினைத்தொகை தான். அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4, 1 அடுத்து என்ன இருக்கு 2, 3 4, 1, 2, 3 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் 4th இருக்கு. 90வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 91 மேதி. மேதி அப்படின்னா எருமை தான். சரிங்களா? மேதி அப்படிங்கிறது எருமை. பாருங்க மேதி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா எருமை. ஓகேவா? எருமை அப்படிங்கிறது எங்க இருக்கு. சந்தம். சந்தம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அழகு. சந்தம் அப்படின்னா அழகுதான். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கோதில். கோதில் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு பாருங்க குற்றம் இல்லாத. கோதில் அப்படிங்கிறது குற்றம் இல்லாத. அங்கனர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவன் தான். அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 91க்கு என்ன கிடைக்குது 2, 3, 4, 1. அப்ப 2, 3, 4, 1 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் 7 இருக்கு. ஈஸியா எடுத்துடலாம். 91க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.
கொஸ்டின் நம்பர் பாருங்க 92. தலையா வெப்பம் தலைக்கவும். இதுல தலை அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. தலையா வெப்பம் படி ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சல போயிடும். ஆனா கொஸ்டின் பாருங்க தலை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால கொஸ்டின் ஃபுல்லா வாசிக்கணும்னு சொல்றது. தலை அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா வினைச்சொல் தான், ஆக்ஷன் வேர்டு தான். இதை வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சில தான் இருக்கு. 92க்கு சி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 93. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலர்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா போயிட் லைன் கிடைச்சிடும். மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. பக்காவான கொஸ்டின், சரிங்களா? சூப்பரான கொஸ்டின். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 94. கீழ்கண மற்றும் சந்திப்பிழையற்ற தொடர். சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னா கரெக்டா இருக்கிறது கேட்டிருக்காங்க. அதில் பாருங்க, பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை, பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, பெண்களுக்கு கிடைக்க வேண்டியன அப்படி ஒரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. 10th புக் வச்சு தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. சந்திப்பிழையற்ற தொடர். இப்போ மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான், இது மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சி. 94க்கு சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 95. பள்ளிக்கூட மணி அடித்தவுடன் மாணவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர். பள்ளிக்கூடம் மணி அடிச்சனால என்ன பண்ணுவான்னா பக்கா பறந்துடுவான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மிகவும் விரைவாக செல்லக்கூடியதான், வேகமா செய்வான். பள்ளிக்கூடம் மணி அடிச்சு என்ன பண்ணுவான், மெதுவாலாம் போக மாட்டான். ஸ்கூலுக்கு வேணா மெதுவாக போவான், ஆனா ஸ்கூல் விட்டு என்ன பண்ணிடுவான், வேகமா பறந்துடுவான். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈஸியான கொஸ்டின் தான். 95க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 96. அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு நான்மணி கடிகை தான் சொல்லுது. நான்மணி கடிகைனாலே விளம்பி நாகனார் தான். 104 பாடல்கள் கொண்டதான் வைணவ நூல் தான். ஈஸான கொஸ்டின் தான். 4 மணிகள். கடிகை அப்படின்றத அதிகபட்சம் கேட்பாங்க. கடிகை அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா அணிகலன்கள் தான், சரிங்களா? துண்டு, தோல்வலை, கட்டுவடம், இதெல்லாம் நம்ம சொல்றோம். 4 வகையான அணிகலன்களை வச்சு சொல்லக்கூடியதான். ஈஸான கொஸ்டின் தான். இப்போ 96க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 97. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பொறுத்து கொடுத்துருக்காங்க, கலை சுற்று கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இங்கிலீஷ், ஒரு பக்கம் தமிழ் கொடுத்துருக்காங்க. அலிகோரி. அலிகோரி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா உருவக கதை தான். அடுத்து பாருங்க பாம்பாஸ்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா ஆரவார மொழி தான். அடுத்தது எபித்தெட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா அடைமொழி. மீது என்ன இருக்கு அப்படின்னா ஆம்பிஃபோலோஜியா அப்படிங்கிறது இரட்டோர மொழிதல். அப்ப இங்க இருக்கு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2413 அப்படிங்கிறது 97க்கு ஆப்ஷன் 7 இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ நான் 97க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 98 பாருங்க, இப்பதான் சொல்லிட்டு வந்தோம். மெல்ல, நல்ல, இல்லை, நன்று இதெல்லாமே எதுக்கு போகுது அப்படின்னா குறிப்புக்கு தான் போகுது. குறிப்பு வச்சு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா குறிப்பு வினைமுற்று தான், வேற எந்த ஆப்ஷனுமே குறிப்பிலே கிடையாது. சரிங்களா? நல்ல, நன்று, மெல்ல இதெல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா குறிப்பு. அப்போ 98க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 99 பாருங்க, மைட் இஸ் ரைட். அதோடைய சரியான ஆங்கிலாங்க கேட்டிருக்காங்க. மைட் இஸ் ரைட் அப்படின்னாலே வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிறதான் கொஸ்டின் நம்பர் 99க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 100. பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல் தன்வினை வாக்கியத்தை என்ன பண்ற அப்படின்னா பிறவினையா. கல் அப்படின்னா என்ன போயிடும் அப்படின்னா கற்பி. உன் அப்படிங்கிறது என்ன போகுதுன்னா உண்பி. ஈஸியா போடலாம். அப்ப எங்க பாருங்க, கற்பி அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க, இங்கதான் இருக்கு. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்டா இருக்கு. அதை வச்சு எடுக்கலாம். அப்போ அதை வச்சு எடுக்கும்போது 100 கொஸ்டின் நம்பர் 100க்கு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கு. ஓகேங்களா? கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. நல்லா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, திரும்ப கூட அந்த கொஸ்டின் கூட பார்ப்போம். ஓகேவா? சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.